الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, உலமாக்களே, இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வஃபாத்தாகின, அதே போல் நிறைய நிகழ்வுகள் நடந்த இந்த மாதத்தில் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், சிறப்புகள், வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சில விஷயங்களை முதாக்கரா செஞ்சு கொண்டு வரோம். அந்த தொடரில் இன்றைக்கு பிற 9. இன்றைக்கு எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு என்னென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் சிரிக்க வேண்டிய நிலையில் எப்பெல்லாம் சிரித்திருக்கிறார்கள், புன்முறுவல் என்ற ஒரு தலைப்பொண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை புன்முறுவலால் ஒரு பெரிய ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சிரிப்புடைய தன்மையால் பெரிய ஒரு உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் இயன்றோட கொஞ்சம் பார்ப்போம். அந்த நிகழ்வுகளை காணக்குள்ள ஆச்சரியமாக இருக்கும். அதில் பிரதானம் என்னென்னா, எந்த இடத்துல சிரிக்கணுமோ, எந்த அளவு சிரிக்கணுமோ அந்த அளவு தான் சொல்லதான் சிரிப்பாங்க. சிரிக்கிற இடம், சிரிக்கிற அளவு. ஒரு கதைக்கு எந்த அளவு சிரிக்கணும் ஒன்று இருக்குது. 100க்கு 20 வீதம் தான் அந்த கதைக்கு சிரிப்பு வர வேண்டுமெண்டா 100 வீதம் சிரிக்கக்கூடாது. அதையும் அவங்களோட வாழ்க்கையில் காண இயல்பாக இருக்கும். இன்னொரு பகுதி, முழு நிகழ்ச்சியை பார்க்குற ஆட்களுக்கு கோபம் வார ஒரு நிலை உருவாகும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிரிப்பால், புன்முறுவலால் அந்த கோபத்தை, அந்த நிலைமையை தலகீழாக புரட்டி எடுத்துருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அவங்கள்ட்ட இருந்த ஆக முக்கியமான ஒரு விஷயம். அதில் இன்னொன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல இந்த நடவடிக்கையில் பார்த்தோம்னா, தண்ட நிலையில் இருந்து யாரோடையும் கையாள இல்லை. நான் ஒரு நபி, இறுதி தூதர், நபிமார்களுக்கெல்லாம் நபி, ரசூல்மாருடைய தலைவர், முதலாவது சொர்க்கத்துக்கு போறாள் என்ற அந்த நிலையில் இருந்து கொண்டு யாரோடையும் கையாளல, எந்த பிரச்சனையும் முகம் கொடுக்கல. அதை மறந்துடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார போராக்கள் தான் அந்த ஞாபகத்தை நடந்து கொள்ளணும். அப்போ யாரோட நடந்து கொண்டாங்கன்னா, அவருடைய பிரச்சனை, அவருடைய நிலைமை, அவருடைய வயசு, அவருடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி நடந்து கொள்வாங்க. இப்போ எந்த உணர்வுக்கு மாதிரி மற்றா கூட நடக்க இல்லை. அவரோட உணர்வுக்கு மாதிரி ஒருத்தர் வந்து கோபம் வரும், ஒரு ஆளுக்கு சிரிப்பு வரும், ஒரு ஆளுக்கு வேறு வேறு பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸல்லல்லாஹு நடந்துக்கிறாங்க. அதில் முதலாவது நாங்கள் பார்ப்போம். புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களோட சேர்ந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு கிராமப்புற அரபி, காட்டரபி நாங்கள் சொல்லுவோம், கிராமப்புற அரபின்னு ஒருத்தர் வாரார். அந்த இவங்களோட மேலில் உள்ள அந்த புடவையை பிடிச்சி இழுத்து வேகமாக இழுத்தார். ஃபஜதபஹு ஜஸ்பத்தன் ஷதீதா, கடுமையாக பிடிச்சி இறுக்கி இழுத்தார். எந்த அளவுக்கு நான் பார்த்தேன்டா, அந்த பிடிச்சி இழுத்த அந்த அடையாளம், அவங்க சில அந்த வெள்ளை தோல், அந்த அளவுக்கு வேகமாக இழுத்தார். இழுத்து சொன்னார், முர்லி மின் மாலில்லாஹி அல்லதி இந்தக், அல்லாஹ் உங்கள்கிட்ட இருக்கிற அல்லாஹ்வோட சொத்து இருக்கு தானே, பைத்துல் மால், அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் சொத்து தாங்கப்பா. அப்படி இரக்கமாக கண்ணியமாக கேட்க இல்லை, பிடிச்சு இழுத்து
ஓடுற போடுங்க பார்ப்போங்க, பைத்துல் மால் இந்த கண்பு சொல்லி காசு தர சொல்லி பணத்தை தர சொல்லி என்ற மாதிரி நாங்கள் சொல்லணும். பைஃபோஸாக கேட்குறேன்னு சொல்லுவோம், பலையில் கேட்குறேன்னு சொல்லுவோம். இந்த பலையில் தான் வந்து கேட்டேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறான், ஃபல்தஃபத இலைஹி ஃபபஹிக், அவரை பார்த்து சிரிச்சாங்க. முதலாவது சிரிச்சுட்டு சொன்னாங்க, சரி அப்போ உங்களுக்கு கேட்ட மாதிரி அப்படியே தாரோம், நீங்கள் என்ன தொகை எல்லாம் தாரோம், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட தெண்டை மடுப்பு பிரச்சனை ஒன்றிக்குது, நீங்கள் இழுத்து காயமெல்லாம் வந்திருக்குது, பிரச்சனை வேறு ஆகிக்குது. ரெண்டொன்று சொன்னால் அது நடக்காதுன்றாரு. ஏன் நடக்காது? நான் செஞ்சது பிழை, ஆனால் ஒரு நபி என்ன செய்யலாது? பிழையால் தீர்க்க இயலாது. நான் செஞ்சது பிழை சரி, நீங்கள் இந்த பிழையை செய்யலுமா? செய்ய இயலாது. அப்போ ஸல்லல்லாஹு எந்த அளவு இறங்கி நடந்துக்கிறான் பாருங்க. அது சிரிக்கிற இடமா? அது 4 பேர் வந்து கோபம் வந்து பிரச்சனை வந்து எல்லாம் பிரச்சனை ஆயிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அந்த 2 வார்த்தையில் பிரச்சனை அப்படியே முடிஞ்சு அவரையும் சந்தோஷமாக திருப்தி அனுப்பினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஹதீஸில் வந்திருக்கு, சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தபஸ்முக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. திருமிதி இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லாஹ் ஷமாயில் இதையும் கொண்டு வராங்க. நீங்கள் ஒரு சகோதரருடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் செய்கிறது சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். சதக்கா நன்மைன்னு நாங்கள் நினைப்போம், கோடான கோடி கொடுக்கணும், காசு செலவு. ஒத்தட சிரிக்கிறதால அவருடைய மனதில் உள்ள கவலை பிரச்சனை பெரிய ஒரு பாரத்தை நாங்கள் இறக்கிடுறோம். அதனால தான் சொன்னா தபஸ்முக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா, உங்களோட சகோதரருடைய முகத்தை பார்த்து சிரிக்கிறதே சதக்கா தான். அப்பா அறிக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸ் ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மா ரஅய்து அஹதன் அக்ஸர தபஸ்ஸுமன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட கூடுதலாக புன்முறுவல் செய்த சிரிச்ச ஒருத்தரை நான் வாழ்க்கையில் கண்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள மாதிரி புன்முறுவலை சிரிச்ச முகத்தோட செந்தளிப்போட இருந்த ஒரு ஆள் நான் வாழ்க்கையிலேயே கண்டதில்லைப்பா. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடையும் சிரிச்ச முகத்தோடு நடந்து கொள்வான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சிரிச்ச இன்னொரு கட்டத்தை ஹதீஸில் பார்க்குற ரிவாயத்துகளில் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாக சுவர்க்கத்துக்கு போகிற ஆளையும் எனக்கு தெரியும், அது அவங்க தான், தாங்க தான் போகிறேன். கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிற ஆள் நல்லா தெரியும், கடைசியாக போகிற ஆள். அப்போ கடைசியாக போகிற ஆளை கொண்டு வந்து கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்வான் அரிது அலைஹி சிகார துனூபி, அவர சின்ன சின்ன பாவத்தை எல்லாத்தையும் முன்னாக கொண்டு வைங்க. இப்போ அவர் ஆள் நிற்பார், சின்ன பாவம் எல்லாம் முன்னால் இருக்கு. வயுஹப்பஉ அன்ஹு கிபாருஹா, பெரிய பாவங்கள் எல்லாம் மறைச்சிருக்கு, அதெல்லாம் காட்டுறதில்ல, சின்ன மட்டும் தான் முன்னால் இருக்குது. இப்போ வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, அமிழ்த்த யோம கதா வ கதா, இப்போல்லாம் இந்த 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 சின்ன பாவம் எல்லாம் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த வேலை செஞ்ச, அந்த டேட்டில் அதை செஞ்செல்லாம் காட்டப்படும். வஹுவ முகிர்ருன் லா யுன்கிர், அவர் ஏற்றுக்குவார், ஒன்றையுமே இல்லை அப்படி செய்யலைன்னு எல்லாம் ஏற்றுக்குவார். இப்போ சொல்லப்படும் என்னென்னா, அஅதூஹு மகான குல்லி சய்யிஅத்தின் அமலஹா ஹஸனா, இவர் செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் ஒரு நன்மையை கொடுத்துருங்க, பாவத்தை நன்மையை மாற்றினீங்கன்னா அல்லாஹ் சொல்லிடுவோம். இப்போ இவர் சொல்லுவார், இன்னலி துனூபன் மா அரஹா ஹுனா, யா அல்லாஹ் எனக்கு வேறு பெரிய பெரிய நிறைய பாவங்கள் இருக்குது, அதுவும் இந்த லிஸ்ட்டில் வரலையே, ஒன்றும் காணலையே என்பார். ஏன் தீமைக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொன்னோடனே விமர்சனம் பார்ப்பார், செஞ்ச பெரிய பாவம் ஒன்றே காணும், சின்ன சின்ன சாமான் தான் இணைக்குது. இந்த கதையை சொன்னோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க. அவனுடைய கடவாய் பல் விளங்குற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் சிரித்தாங்க. இது மாதிரி இந்த ரிவாயத்தை இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க பதிவு செஞ்சுக்கிறாங்க. இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடவடிக்கை இன்னொரு பகுதியை பார்க்குறோம். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தனியே நடந்த ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க.
மா ஹஜபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து அஸ்லம்து வலா ரஆனி இல்லா தஹிக். நான் இஸ்லாத்துக்கு வந்ததில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறையாவது அவங்களோட சபைக்கு என்ன செய்வானா, இப்போ நீங்கள் வரவானா கொஞ்சம் லேட்டாகி வாங்க, நான் இப்படி பேசி கொண்டிருக்கிறேன் என்ற மாதிரி ஒரு முறையாவது என்னைய தடுத்ததில்லை, ஒரு முறையாக செஞ்சதில்லை. அது மட்டும் இல்லை, வலா ரஆனி இல்லா தஹிக், என்னைய கண்டு எப்போ கண்டாலும் சிரிச்சு புன்முறுவலோடு தான் என்ன வர வைப்பான் என்ன சொல்றா சொல்ல. அவங்களுடைய உயரிய அந்த குணங்களில் இந்த சஹாபியோட இப்படி நடந்துக்கிறான். அது ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தனிப்பகுதி ஒன்றே இருக்குது, ஹதீஸில் விரிவாக சம்மந்தப்பட்டவங்க. அப்போ இன்னொன்று சொன்ன வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள, ஒவ்வொருத்தருக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி, குணத்துக்கு ஏற்ற மாதிரி, நினைக்கிற மாதிரி. அதில் மஹ்மூத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு வயசு அவங்களுக்கு 4-5 வயசாகிற பருவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகின வருஷம், கடைசி காலம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு வந்து 63 வயசு. 63 வயசுக்கு வாரால் 4 வயசு பிள்ளையோட விளையாடுற முறை. இப்போ எங்களுக்கு வந்து சோலி வந்துட்டா நாங்கள் 50-40 இருப்போம், ஆனால் பிள்ளையோட அந்த மழலை மொழியை கூட நாங்கள் பேச மாட்டோம். புள்ள ஒரு மழலை மொழி பேசும், அந்த நிலை எங்கள்கிட்ட குறைய. விளையாட தெரியாது. சின்ன பிள்ளை எப்போவுமே சொல்கிற என்னென்னா, தண்ணிலையும் எண்ணெயிலையும் தான் புள்ள வளர்றன்றது. பிள்ளைகளுக்கு தண்ணி தான் கூட விருப்பம், தண்ணி விளையாட்டு கூட விருப்பம் பிள்ளைகளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி 4 வயசு அவங்களுக்கு, மஹ்மூத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு 4 வயசு. அவங்க சொல்கிறாங்க, அகல்து மினன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்ஜதன் மஜ்ஜஹா ஃபீ வஜ்ஹி வ அன இப்னு 5 சினீன் முத்தஃபக்குன் அலைஹ். இந்த ரிவாயத்தை சொல்கிறாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாளியில் தண்ணி அள்ளி ஏண்ட முகத்தில் கொப்பளித்தார்கள். வாயில் தண்ணி எடுத்து வாயில் தண்ணி எடுத்து இவரை மூஞ்ச கொப்பளிக்கிறது. அப்போ தண்ணி விளையாட்டில் பிள்ளைகளுக்கு சரியான சந்தோஷம் இருக்கும். இப்படி விளையாடுறதுல சில ஆட்கள் இப்படி என்னடா முகத்தில் கொப்பளிக்கிறதா, இது எப்படி சரியான வேலையாண்டா நாங்கள் யோசிப்போம். ஆனால் அந்த பிள்ளையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையிட வயசுக்கு இறங்கி 4 வயதுக்கு இறங்கி 5 வயதுக்கு இறங்கி விளையாடிக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம் 5 வயசு பிள்ளையோட 40 வயசு 50 வயசு ஆக்கள் இப்படி விளையாடுறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசில் அந்த பருவத்தில் இந்த பிள்ளையோட இப்படி விளையாடிக்கிறாங்க. இதில் இருந்து இமாம்ங்க நிறைய இஸ்திம்பாத்துகள், நிறைய விளக்கங்கள் எடுக்கிறாங்க. 5 வயசு பிள்ளைகிட்ட இருந்தும் ஹதீத்களை எடுத்து பதிவு செய்யலாம் என்ற சட்டத்திலேருந்து வேறு வேறு சட்டங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி மனைவி மக்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அதுகளை எடுத்துக்கொண்டாலும் இதே மாதிரியான அழகான சில பகுதிகள் இருக்குது. அதுதான் என்னென்னா, சத்து நிப்பாட்டேல்மா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுயா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்தத்திலேருந்து வார நேரம், தபூக் யுத்தத்திலேருந்து வார நேரம். இப்போ ஒரு யுத்தம் நடந்திருக்குது, யுத்தம் முடிஞ்சு வார அந்த கட்டங்கள் எல்லாம் லேசான கட்டங்கள் இல்லை. எப்படியான டென்ஷன் இருக்கும், யோசனை இருக்கும், பாரம் இருக்கும், பெரிய பிரச்சனை இருக்கும். அந்த நேரத்தில் மனைவி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக்குள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு 17-18 வயசு, சின்ன பிள்ளையாக தான் இருந்தாங்க மௌத்தாவுக்குள்ள. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, அதுக்குள்ள காத்துப்பட்டு அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த இருக்கிற அந்த மறைஞ்ச அந்த பகுதி கொஞ்சம் திறப்படுது, உங்களுக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த புடவை மாதிரி தோல் வகை புடவை இதுகளால் இந்த பொம்மை மாதிரி ஒரு சாமான் செஞ்சு வச்சு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இது என்னப்பா இது, இதெல்லாம் பிள்ளைய செஞ்சு, இதை என்ன பிள்ளைகள், அது ஹாவில் பனாத்தி, இதெல்லாம் என்ன பிள்ளைகள்ண்டாங்க. நடுவில் என்ன இருக்குது, குதிரை. அந்த குதிரைக்கு என்ன செஞ்சுதான்டா, ரெக்கை இருந்துச்சு. கேட்டாங்க, ஃபரசுன் லஹு ஜனாஹான்,
உங்களோட பறவைக்கு ரெக்கையெல்லாம் நீக்குதான்னு கேட்டாங்க. உங்களோட பறவைக்கு ரெக்கை இருக்குதா உங்களோட பறவைக்குன்னு கேட்டாங்க. சிறகு இருக்குதான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே ஆயிஷா தான் சொன்னாங்க, அவமா சமிஅத் அன்னஹு கான லி சுலைமான் இப்னு தாவூத கைலுன் லஹா அஜ்னிஹா. சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பறவை இந்த ரெக்கை உள்ள சிறகுகள் உள்ள குதிரை தான் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. கேட்டோடனே ஸல்லல்லாஹு சிரிச்ச ஃபதஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு, சிரிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 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 பகுதியை இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீரில், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் போன்ற தஃப்சீருடைய இமாம்களும் இதனை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், சஹாபாக்களும் அவங்களுக்கு இடையில் இப்படியான தமாசு ஜோக்கு விளையாடுற இப்படிலாம் இருந்துச்சு. சஹாபாக்கள் நான் யார் சொல்லலாம், துதாயிபுனா, நீங்களும் உங்களோட ஜோக்கு விளையாடுறீங்க, சிரிக்கிறீங்க, கதைக்கிறீங்க, எல்லாம் சரிங்களே என்று சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, உமாசே வலா அகூலு இல்லா ஹக்கன், நான் உங்களோட ஜோக்கெல்லாம் விளையாடுறேன், பிரச்சனையே இல்லை, ஆனால் உண்மையை மாத்திரம்தான் நான் சொல்கிறேன். ஜோக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூட கையால் மடியால் போட்டு ஜோக் சொல்லப்படாது, உள்ள கதையை சொல்ல சொன்னாங்க. நான் உண்மையை மாத்திரம்தான் சொல்லுவேன், ஏன் இந்த ஜோக்கில் இந்த கதையில் என்ன செய்யாது, ஒரு நாளும் பொய் வராதுன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு சஹாபாக்கள்லையும் அதிகமாக இப்படி சஹாபாக்கள் இப்படி தான் இருந்தாங்க. ஒன்றரை கலந்து சகஜமாக அந்நியமாக பழகக்கூடிய ஆக்கள் இருந்தாங்க. கூடுதலாக ஜோக் விளையாடுற ஆக்களும் இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் இருந்தார், நுஐமான் இப்னு அம்ர் என்ற ஒரு ஆள் இருந்தார், சஹாபி. அவர் என்ன செஞ்சாருன்னா, சஹாபாக்கள் இடையில் கூடுதலான ஜோக் உள்ள விளையாட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுகமான ஆள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்காக வேண்டி கிராமப்புறத்து அரபி ஒருத்தர் வந்திக்கிறார். வீட்டுக்கு பள்ளிக்கு வெளியால் ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு உள்ளால் வாரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்காந்து ஆறுதலாக எல்லாம் பேசி எல்லா வேலையை முடிச்சுட்டு வரணும்னு சொல்லி உட்கார்ந்து நிற்கிறார். வெளியே என்ன செஞ்சாங்கண்டா, 5-6 பேர் சஹாபாங்க சேர்ந்து நுஐமான்ட்டு சொன்னாங்க, இங்கே வாங்கப்பா, என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இறைச்சி சாப்பிட்டு மிச்சினாங்க. இறைச்சி இந்த ஒட்டகத்தை பார்த்தா நல்ல வாட்ட சாட்டமாக இருக்குது, லவ் அகர்த்தஹா ஃபஅகல்நாஹா, நீங்கள் அறுத்தா நல்ல சாப்பாடு, இறைச்சி சாப்பாடு சாப்பிடலாம், ஃபைன்னா கது கரிம்னா இல்ல லஹ்மி, சாப்பாடு சட்டியான இறைச்சியும் ஆசையாக்குது, இறைச்சியும் கிடைக்கும் வச்சு நான் சாப்பிடுவேன். ரெண்டு உடனே இவர் செஞ்சார், ஒட்டகத்தை அறுத்து பங்கு போட்டு முடிச்சிட்டார். எல்லாம் முடிஞ்சு இவரெல்லாம் இங்கே மஷூரெல்லாம் முடிச்சுட்டு வெளியால் வாராரு. எப்படி இருக்கும், முத்தத்தில் ஒட்டகத்தில் எல்லாம் அறுத்து கிறுத்து எல்லா வேலையும் முடிஞ்சிருக்குது. சத்தம் கொண்டு வச்சு கத்துனாரு, வா அக்ரா யா முஹம்மத், முஹம்மது பாருங்க இந்த செஞ்சிற வேலையை. அங்கேருந்து ஒட்டகத்தை அறுத்து எங்களோட பாசை எப்படி சொல்லுவோம், எங்களோட பாசையில் மற்ற பேர் வாங்கி சொல்லுவோம், உன ஆக்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொன்ன உடனே சுல்லாசம் மொழி ஓடி பார்க்குறாங்க. எல்லாம் வேலையை நடந்து முடிஞ்செல்லாம். இவருக்கு இவன் என்ன செஞ்சிட்டார், ஆள் ஓடி போய் வேறு ஏரியாவில் போய் அந்த அந்த சின்ன குழி ஒன்றுமா இருக்குது, அதில் அந்த உள்ள பூந்து இலை கொலையை எல்லாத்தையும் போட்டு அமர்த்தி வைக்கிறார். தெரியும் இந்த இந்த வழியாக வரப்போகிறான் தேடி. ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்பலை, போய் ஆளை பிடிச்சிடுவாங்கப்பா நடவடிக்கை எடுப்பேன், ஆள் அனுப்பலை. ஸல்லல்லாஹு அவங்களே என்ன செஞ்சாங்கண்டா, போகிறாங்க, ஆளை எப்படியா தேடி கொண்டு வருவோம். போகிற வார வழியில் அந்த வழியால் வரக்குள்ளே அந்த குழியை தாண்டி போகணும். சரி, அங்கே வேறு ஒரு ஆள் வராரு. கேட்டாங்க, கண்டிங்களா இவரை நோய்மான கண்டிங்களா ரெண்டு கேட்கக்குள்ள, ஓ கண்டிங்கன்னா வைக்கலான்னு சொன்னால் என்ன ஆயிரும் பிரச்சனை, அவர்கிட்ட பிரச்சனை வந்துடும். அவர் சொன்னார், யார் சொல்லுதான், நான் என்ன செய்யலை, ஆளை காணலைன்னு கையை காட்டிடுவோம், இப்படி இதுக்கு வைக்கிறாரு. கையை காட்டின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முபாரக்கான கையால் அந்த ஊத்தையில் ஓலையெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு ஆளை வெளியே எடுத்து என்ன செஞ்சாங்க, முதலில் உள்ள தூசி எல்லாம் அழகாக தட்டி தட்டி கொண்டு கேட்டாங்க, மா ஹமலக அலா மா சனாத், ஏன் அப்பா இப்படி வேலை பார்த்தீங்க, இதெல்லாம் அறுத்துக்கிறது குருமாலாம் கொடுத்துட்டீங்க என்ற மாதிரி செஞ்சாங்க கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ முதல் இந்த இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள், எடுத்த உடனே நாங்கள் எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும், ஆளை பிடித்த உடனே எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும்.
ஸல்லல்லாஹு அலைஹி தலைவருடைய ரசூலுடைய இடத்துல இருந்து கொண்டு தூசத்தான் தட்டினாங்க, வேறு எங்கேயுமே கை காணிட்டல்ல. அல்லாஹ் என்ன அப்போ ஏன் அப்போ அப்படி செஞ்ச காரணம் என்ன சொல்லுங்க, என்ன காரணம்? அவர் சொன்னாரு, அல்லதீன தல்லூக அலைய யா ரசூலல்லாஹ் ஹுமுல்லதீன அமரூனி பிதாலிக். சொன்னாங்களே இந்த இடத்துல தான் நோய்மா ஒளிஞ்சிருக்கான்னு சொன்னாங்களே இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஏற்றி விட்டு வேலை பார்த்தேன். நான் சும்மா நான் வந்து ஒட்டகத்தை அறுத்துக்கிறது சாப்பாடு போல இல்லை என்று சொன்னோடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஜஅல யம்ஸஹு துராப அன் வஜ்ஹி வயதஹக் சும்ம அரிமஹா. அவட முகத்தில் உள்ள தூசு எல்லாத்தையும் கையால் அழகாக தட்டி விட்டுட்டு சிரிச்சே தட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தட்டிட்டு அவர் அதுக்கு பொறுப்படுத்தாங்க, அந்த ஒட்டகத்துக்கு வந்த ஆளுக்கு அவருக்கு பிரச்சனை முடிக்கணுமே, அதுக்கு நான் தாராப்பா காசுண்டு முழு பொறுப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளியராக்கினான். என்னன்னு சொன்னால், இந்த சஹாபி வந்து கூடுதலான அந்த விளையாட்டு தன்மை ஜோக்குள்ள தன்மை கூடுதல் ஆள். அப்போ அதுக்கு அவரோட இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவருடைய இடத்துல இறங்கி நான் தலைவர் ரசூல் அங்கே அந்த நிலையிலேருந்து அவரோட பேச இல்லை, இரக்கமாக நடந்து கொண்டாங்க. பிறகு சஹாபாக்களும் இந்த இவரோட இப்படியான வேலை செய்யக்குள்ள இறக்கமாக நடந்து கொள்வாங்க. பின்னால் நடக்குது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் வராரு, மஹ்ரமா சஹாபி. அவர் 115 வயசு போனார், கண் பார்வை எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ போதாது. அவர் வந்து பள்ளிக்கு வெளியே வந்து டொய்லெட்டை காட்டுங்கன்னு சொல்லக்குள்ள இவர் இந்த நுஐமான் சாபி நெஞ்சார், ஆளை கொண்டு பள்ளிக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சு வைத்தார். அந்த விளையாடுற தன்மை தானே அவர்கிட்ட இருக்கும். பார்க்குறான் ஆக்க என்னடாப்பா பள்ளிக்கு இந்த வேலை பார்த்துருக்கிறாருண்டு எல்லாம் பிரிச்சப்படுத்தோடனே சொன்னாங்க, நோய்மான் தான் உங்களை இந்த இடத்துல விட்டுருக்க ஆளுன்னு சொன்ன உடனே சரி கண்டா வாழ்க்கையில் நோய்மான கண்டா நல்லா 2 கொடுப்பேன் 2 சொல்லி ஆள் இப்போ நோய்மான தேடிக்கொண்டிருக்கிற நேரம். தேடுற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர் என்ன செய்கிறாங்கண்டா, பள்ளியிலேருந்து அவன் தக்பீர் கட்டினாங்கன்ற உஸ்மான் ரலியல்லாஹு நீண்ட நேரம் அப்படியே தொழுது ஓதிக்கொண்டே இருப்பாங்க. தொழுது அப்படியே ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. இருக்கக்குள்ள இவர் வந்து அவர் சரியாக பள்ளிக்கு வராரு. யார்? நுஐமான் பள்ளிக்கு வராரு. வரக்குள்ள வந்து பார்த்தா மஹ்ரமா அவரும் பள்ளியில் காதுக்கு வந்து கேட்டார், ஒரு நாள் உங்களை பள்ளியில் உங்களுக்கு இந்த மலங்களுக்கு வேலை வச்சு பத்தார் தானே, அதை காட்டி தருவா. உடனே காட்டித்தான்னு சொன்னோடனே அதுவும் இவர் தான் செய்கிற நுஐமான் ஆளை கொண்டு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தொழுது நிற்கக்குள்ள பக்கத்தை நிற்பட சொன்னாங்க. இவர் தான் ஆள் பக்கத்தை நிற்குது. ஒன்று அவங்கள பிள்ளையாக கொண்டு வந்து பள்ளியை விட்டார். அவர் இந்த பக்கத்தை இருக்கிறாரு. இவர் தான் அவர். அது வரைக்கும் அவர் யார்? ஹலீஃபத்துல் முஸ்லிமீன், ஹலீஃபத்துல் முஃமினீன். அப்போ இவர் தடியால் வேகமாக அடிக்க கை காலெலாம் காயம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு காயம். இப்போ ஓடிட்டார். இப்போ கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்துடாது, இப்படி செய்வராது. இவருக்கு ஒரு முடிவு எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். யாருக்கு? உஸ்மான் அந்த நுஐமானுக்கு என்று சொன்னோடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை அவரை விட்டுருங்கோ. ஏன்னா அவர் வந்து பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. அவர் அல்லாஹ் தெரிஞ்சிட்டான், பத்ரில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் பொது மன்னிப்பு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான், இதனால் இவரை விட்டுருங்கோ. இந்த இடத்த ஒரு விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எப்படி தண்ட நிலையை விட்டு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நெகிழ்வு தன்மையோடு நடந்து காட்டினாங்களோ, அதே போல தான் சஹாபாக்களும் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த தன்மையில் நெகிழ்வு தன்மையில் நான் பெரியாள், படித்தால், பட்டதாரி, தலைவர் என்ற அந்த நிலையில் அப்படியே மறந்துட்டு அவருக்கேற்ற மாதிரி நடக்கக்கூடிய அழகான பண்பாடு சஹாபாக்களிடம் இருந்திருக்குது. இந்த 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 விஷயங்களில் நான் சாராம்சம் எடுத்தோம்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரோட நெகிழ்வு தன்மையோட, சிரிப்போட, ஜோக்கோட விளையாடின தன்மைகள் இருக்குது. மனைவிமார்களுக்கு இடையில் பிரச்சனைகள் வரக்குள்ள நடந்து கொண்ட முறைகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே இதெல்லாம் வந்து முதாக்கரை சேர்த்தாங்களுக்கு வர வேண்டிய ஒரு பாடம் தான். நாங்கள் எப்பொழுதுமே எங்களை தன்னிலையில் நான் ஒன்றுமே இல்லாதவன் என்று நினைக்கணும். என் நிலையில் நான் ஒன்றும் இல்லாதான். ஒருத்தருடைய பேசக்குள்ள நான் ஒரு பெரிய ஆளா, பட்டதாரியா, இவ்வளோ முடிச்சிக்கிறேன், அதை படிச்சிக்கிறேன், அவ்வளோ பெரிய பணக்காரன், செல்வந்தன், இவ்வளோ பேர் அங்கே இங்கே எனக்கு இந்த இந்த சொத்து செல்வம்
அது எல்லாத்தையும் மறந்து ஒருவருக்கு வயசு என்ன, அவருடைய நிலைமை என்ன, அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய தேவை என்ன என்றதுக்கு ஏற்றவாறு நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டோம்னு சொன்னால் அஹ்லாக் என்ற பகுதியில் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் வந்துடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களும் சஹாபாக்களும் அஹ்லாக் என்ற அடிப்படை எடுத்துக்கொண்டோம்னா இதுதான் அவங்கள்ட்ட இருந்த ஆக விசேஷமான பகுதி. ஜோக்கெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு பசி வருது, என்ன செய்கிறாங்கண்டா வெளியே வர அபூபக்கர்ட்ட போனால் சாப்பாடு கிடைக்கும் ரலியல்லாஹு, அவங்க வீட்டுக்கு வெளியே வராங்க. அப்போ அங்கே ரெண்டு பேரும் பேசி பார்த்தா எங்களோட வீட்டில் ஒன்றும் இல்லை. நான் எங்கே போவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை போவோம், இதாக கிடைக்கும். அங்கே போனோடனே ரசூல் அவங்களுக்கு தெரியும் என்னண்டு இதுதான் வந்து நிதானிச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எடுத்தோன்னு கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா இப்போ உங்களோட நபியில வயிற்றுக்குள்ளால ஒரு உணவு குழம்பு எத்தனை நாள்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுவிட்டாங்க. அப்போ எடுத்தோன்னே என்ன சொல்லலை, சிச்சி எங்களோட வீட்டிலையும் சாப்பாடு இல்லைப்பா, உங்களோட பார்த்து எங்களையும் பிரச்சனைன்னு சொல்ல இல்லை. எடுத்தோடனே அது அந்த கேட்டு இல்லை என்று சொன்னால் வார வருத்தம் அந்த இடத்துல எவ்வளோ லேசாக இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னா வந்து உட்காந்துக்கிறாங்க. அவரும் சொல்கிறார் பசியோடு வந்துக்கிறாரு. கேட்க வந்து சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்பா உங்களோட நபியோட வயிற்றுக்குள்ளால ஒரு உணவு போய் எவ்வளோ எத்தனை நாள் உங்களுக்கு தெரியுமாண்டா. இப்போ ஆளையார் பார்க்குறேன் என்னடா பசைகிறேன். இப்படி பார்த்து கொண்டிக்கக்குள்ள அடுத்த வராரு யார், சஹாபி அபூதர் அல் கிஃபாரி வராரு. சரி சொன்னாங்க, யார சஹாபாக்கள்ல ரலியல்லாஹு அஜ்மஈன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு வந்து கணக்கு பார்க்காம சதக்கா செய்கிறதுல பேர் போன யார், உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு. சொன்னாங்க உஸ்மான் வீட்டுக்கு போய் பார்த்துருவாங்க. வீட்டுக்கு வராரு, வீட்டை யாரும் இல்லை, வீட்டை வந்து ஆள் இல்லை. இந்த கஸ்டில் வந்து என்ன சொல்லுவோம், வீட்டை ஆம்பளை இல்லைன்னு சொல்கிறதானே, இதே மாதிரி வீட்டில் ஆள் இல்லை, வீட்டில் ஆள் இல்லை. வாராரு, என்னப்பா செய்வோம். சரி அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர் மணக்கார ஆள் தான், அங்கே போய் பார்த்துடுவாங்க. யார் அனுப்புறது, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு தான் அனுப்புகிறாங்க. அவன் பார்த்து அங்கேயும் சாப்பாடு இல்லை. சரி வேற எங்க, திருப்பி வராரு. இப்போ ரெண்டு பேர் வீட்டு போய்த்து சாப்பாடு இல்லை, எப்படி நிலைமை ஆகிக்கும். இப்போ அபு உபைதா இப்னு ஜர்ராஹ்ட்ட வீட்டு போங்க. இப்போ பார்த்தா அங்கே என்ன ஒரு வீட்டில் ஆள் இல்லை, சாப்பாடு கதை இல்லை, ஆம்பளை இல்லை ஆள் இல்லைன்னு வருது. எப்படி என்ன நிலைமைக்கும். அப்போத்தான் உமர் தான் சொன்னா என்னன்னு சொன்னால், அந்த ஹதீஸில் அழகான சொல்லுண்டு இருக்குது, பில்லாஹி அஸ்அலுக் அபூதர் யா அபூதர், அல்லாஹ் காண்டி சொல்கிறேன் உட்காருங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அன் தஜ்லிஸ் உட்கார்ந்து, இவன் போவானா தேடி. ஏன் போவானா, லவ் தஹப்த பஹரில் ஜஃப், நீங்கள் தேடி கடலுக்கு போனால் கடலும் வத்திரும். ஏன் போகிற இடமெல்லாம் என்ன பதில் வருது, அங்கே இல்லை அவர் இல்லைன்றீங்க. இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் பார்த்து வேறுமே நாங்கள் சொல்லக்குள்ளேன்னு சொல்லுவோம், எங்கட பாசையை சொல்லக்குள்ள அது அவங்களுக்கு பொருத்தம் இல்லாது. பொதுவாக அந்த கட்டத்தை நான் சொல்கிறேன் வந்து இப்படின்னா யோஜா தரித்திரம் பிடிப்பான், போகிற இடமெல்லாம் இல்லாமல் வாரான் என்ன சொல்லுவோமா இல்லையா, அது எங்கட பாசையில். இது அந்த சஹாபாக்களே சொல்கிற பொருத்தம் இல்லை. அந்த ஸ்டைலில் அவங்க பேசுனாங்க. நீ போகிற இடம் ஒன்றும் இல்லை, அப்போ நீ கடலுக்கு போனால் கடலை வற்றி போய்த்து நினைஞ்சிடாத பேத்துனாங்க. அந்த நிலைமை அந்த நேரம் எப்படியா நேரம்ண்டா, பசி 3 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பாடு இல்லை, தண்ணி ஈச்சம்பழத்தோடு இப்படியான காலம் கழிக்கிற நேரத்தில் இப்படியான நெகிழ்த்தன்மை அவங்கள்ட்ட இருந்திருக்குது சஹாபாக்கள்கிட்ட. இதனால் நாங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அந்த நெகிழ்வுத்தன்மை, அன்பு, பரஸ்பரம், அதே மாதிரி இரக்கம், கனிவு, இப்படியான தன்மைகளை எங்களோட வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.